மாநிலம் கோதாவரி டெல்டா பகுதியில் உள்ள கோமசீனா என்ற இடத்தில் எரிவாயு கசிவானது ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த கிராமம் முழுவதும் பதற்றமான சூழல் நிலவுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். தற்போது அங்கு மீட்பு பணிகள் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். ஆந்திர மாநிலத்தில் இந்த ONGC குழாயிலுடைய அந்த வெடிப்பு ஏற்பட்டு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது தீயணைப்பு வீரர்களுக்கு பெரும் சவாலாக மாறி இருக்கிறது. ஆந்திர மாநிலம் அம்பேத்கர் கோனசீமா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மல்கிபுரம் மண்டலம் இருசு மண்டலா கிராமம் அருகே இந்த ONGC எரிவாயு குழாயில் இன்று உடைப்பு ஏற்பட்டு எரிவாயு பயங்கர சத்தத்துடன் பீச்சி அடித்து வெளியேறி தீப்பற்றி எரிய தொடங்கி இருக்கிறது. அந்த சுற்றுவட்டார கிராம மக்கள் உடனடியாக கொடுத்த தகவலின் அடிப்படையிலே தீயணைப்பு துறையினரும் ONGC சேர்ந்தவர்களும் சம்பவ இடத்திற்கு விரைந்து அந்த குழாயிலிருந்து பயங்கர சத்தத்துடன் வெளியேறக்கூடிய எரிவாயுவை கட்டுப்படுத்தி அந்த தீயை அணைப்பதற்கான முயற்சியிலே ஈடுபட்டு வருகிறார்கள். பல மணி நேர முயற்சிக்கு பிறகும் கூட முழுமையாக பலன் கிடைக்காத ஒரு சூழல் தான் அங்கு நிலவி வருகின்றது. அதிக அளவில் எரிவாயு வெளியேறுவதால் அதனை கட்டுப்படுத்தி தீயை அந்த கட்டுக்குள் கொண்டு வருவது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயமாக மாறியிருப்பதாக தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குழாயிலிருந்து வெளியேறக்கூடிய எரிவாயு அந்த பகுதி முழுவதும் பரவி வரக்கூடிய காரணத்தால் சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடனும் ஒரு அச்சத்துடனும் இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. காரணம், அந்த தீ இன்னும் மலமளவென்று பற்றி எரிந்தால் அருகில் இருக்கக்கூடிய கிராமங்கள் வரை குடியிருப்புகள் வரை செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது பெரும் உயிர் சேதத்தையும் பொருள் சேதத்தையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எனவே அதற்கு முன்னதாக அதனை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். வேகமாக தண்ணீரை பீச்செடுப்பது, பல்வேறு திரவங்கள் கெமிக்கல்கள் போன்றவற்றை எல்லாம் பயன்படுத்தியும் அவர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். ஆனாலும் அந்த வேகம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே தொடர்ந்து எரிவாயுவை சுலபமாக கட்டுக்குள் கொண்டு வர முடியாத ஒரு சூழல் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இதற்கு முன்பு பல்வேறு இடங்களில் ஏற்பட்ட அந்த முன்னுதாரணங்கள் அடிப்படையிலே இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அதிகாரிகள் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். பற்றி எறியக்கூடிய தீயை அணைப்பதற்கு கூடுதல் தீயணைப்பு வாகனங்கள் வெவ்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வரவழைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து அதிகாரிகள் தீயை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.